எனக்கு தெரிஞ்சு திமுக கிட்டத்தட்ட இந்த மக்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் பாலாரும் தேனாரும் சிரிக்காதீங்கம்மா, நான் சீரியஸாக சொல்கிறேன், எல்லாமே செய்து கொடுத்துருக்கேன். தனி ஒருவரை விட்டு பயணிக்க மாட்டோம், சேர்ந்து வெல்வோம் அப்படின்றது தான் விளம்பரம். நீங்கள் என்ன அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? எதுக்கு பிரச்சாரம் நீங்கள் பண்ணணும்? எல்லாமே சிறப்பாக நடக்குது அப்படின்னா தனி ஒருவனை விட்டு நாங்கள் பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன் விடிய காலையில் விடிஞ்சு எந்திரிச்சோன்னே அரசு ஊழியர்களும் மக்களும் போராட்ட களத்துக்கு வராங்க? ஏன்பா வராங்க சொல்லுங்கப்பா. எல்லாரையும் விட்டுவிட்டு நீங்க மட்டும் உங்க குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கிறீங்க வளர்ச்சியின் பாதையில. அதுதான் யாரையும் விட மாட்டோம். நாங்க எந்த நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கருமாதி நிதி, காடாத்து நிதி, எந்த நிதியும் நாங்க விட மாட்டோம். எங்களெல்லாம் பரிதவிக்க விட்டுவிட்டு, எங்க மக்களை பரிதவிக்க விட்டுவிட்டு, எங்களுடைய உழைப்பை சுரண்டி தின்னுட்டு, எது கேட்டாலும் நிதி இல்லைன்னுட்டு பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி வந்துச்சு. அதிமுக பாஜக தடுக்க முயற்சிக்குது, அதனால நாங்கள் கொடுத்துருக்கோம் முன்கூட்டியே. அதை டக்குன்னு அதை வந்து நாங்கள் கொடுத்து நிறைவேற்றிட்டோம். அதிமுக பாஜக இவங்களை தடுக்க முயற்சிக்குதா? 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது லட்சியம், 9,000 ரூபாய் நிச்சயம் கொடுத்துட்டீங்க. அவங்கள பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அவங்க உங்க கையை பிடிச்சிக்குவாங்க? கொடுக்க விடாம எப்படி தடுக்குவாங்க? உங்களோட முன்னோடிகளே அவங்க தானே அரசியல்ல. நாங்கள் பிஜேபிக்கு எதிரி, நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரி, எங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. 2 பேருமே ஒன்று தான். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு நாகப்பாம்புடைய விஷம் தோய்ந்த பிளவுபட்ட 2 நாக்கு இருக்குல்லப்பா, அதுல ஒண்ணு பாரதிய ஜனதானா, ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் கோடை காலத்துல என்ன செய்வாங்க இவங்க நினைக்கிறீங்க? இளநீ வாங்கி குடிங்க, 2000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஜூஸ் வாங்கி குடிங்க, 2000 ரூபாய் தாரேன். உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும் பேசுறாரு. உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும் கோடை காலத்துல. நீங்க எப்படி வெளியே போவீங்க? இத்தனை நாள் எப்படி போய்கிட்டு இருந்தோம்? 4.5 ஆண்டு காலமாக எங்களை பக்கம் திரும்பி பார்க்கல. 4.5 வருஷமா நாங்க என்ன ஜார்ஜியால இருந்தோமா? அப்படியே பனி கொட்டிக்கிட்டு இருந்துச்சா? சிலு சிலுன்னு காத்தடிச்சுச்சா? இல்லை, இந்த 5000 ரூபாய் மொத்தமாக கொடுத்துல மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. காசு கொடுத்தா எல்லாரும் மகிழ்ச்சியில தான்ப்பா இருப்பாங்க. ஏன்னா என் சனங்க மொத்தமா 5000 ரூபாயை பார்த்து பல நாள் ஆச்சு. கடந்த 60 ஆண்டு காலமாக ஒரு பார்மசிட்டிக்கல் காலேஜ் கூட தமிழ்நாட்டில் கட்டப்படலை அரசாங்கத்தால. ஒரு 9 பேராசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 7 பேராசிரியர் இல்லை. இணை பேராசிரியர்ல 18 இணை பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 17 இடம் காலியா இருக்கு. இதுதான் அரவணைக்கிறதா? தனி ஒரு மனிதனை நான் விட மாட்டேன், நாங்கள் அரவணைச்சுக்கோ, இதுதான் அரவணைக்கிறதா? இதுக்கு ஆடு கொடு, எங்க கேடு கட்ட நிலைமையை பாருங்கன்னு ஆடு கொடு. கடை நான் கொடுக்குற சொந்த செலவுல என்ன ஆடு வேண்டி கிடக்கு? மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 8 கட்டு விளக்கமா இருப்பாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சகோதரி தாரிகா சல்மான் நம்மகிட்ட இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர். தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவோம். வணக்கங்கம்மா. வணக்கங்கப்பா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரல் இந்த வலைதளத்துல கேட்டு. திடீர் ஒரு அழைப்புக்காக கட்சி ஒரு கூட்டத்தை, ஒரு தலைமையை கூட்டுதுன்னு வந்து பேசியிருக்கீங்க. அதுக்கு முன்பாக ஒரு விஷயம், நீங்க தேர்தல் பிரச்சாரம் இறங்கி இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக கிட்டத்தட்ட இந்த மக்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் பாலாரும் தேனாரும் சிரிக்காதீங்கம்மா, நான் சீரியஸா சொல்றேன். சரிங்கப்பா. மீனவர்களுக்கு பார்த்தா எங்களுக்கு எல்லா திட்டத்தையும் கொடுத்துருக்காரு, எல்லா தொழில் தொடங்குறது எங்களுக்கு லோன் கொடுத்து இப்படி எங்களை வளர்த்து விட்டுட்டாருன்னு அவங்க விளம்பரத்தில் அவங்க பேசுகிறாங்க. மருத்துவமனையில் எங்களுக்கு காஸ்ட்லியாக மருத்துவம்லாம் பார்த்துட்டு எங்களை காப்பாற்றிருக்கிறாங்க, நன்றி ஸ்டாலினுக்கு அவங்க சொல்கிற விளம்பரம் ஓடுது. இந்த பக்கம் இளைஞர்களுக்கெல்லாம் சுய வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்கோன்னு டிராக்டராக ஓடுது. மற்ற எல்லாமே செய்து கொடுத்துருக்கோம். தனி ஒருவரை விட்டு பயணிக்க மாட்டோம், சேர்ந்து வெல்வோம் அப்படின்றது தான் விளம்பரம். நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்ல போறீங்க? எதுக்கு பிரச்சாரம் நீங்க பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும். எல்லாமே சிறப்பா நடக்குது அப்படின்னா தனி ஒருவனை விட்டு நாங்கள் பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஏன் விடிய காலையில விடிஞ்சு எந்திரிச்சோன்னே அரசு ஊழியர்களும் மக்களும் போராட்ட களத்துக்கு வராங்க? ஏன்பா வராங்க சொல்லுங்கப்பா. திமுக அரசாங்கம் பதவியேற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடாத ஆளே இல்லை தமிழகத்துல. மேடை தோறும் நாங்களும் அதை சொல்லிக்கிட்டே வரோம். தமிழகத்துல பாருங்கப்பா, இந்த கடந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில மீனவர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க, சத்துணவு அமைப்பாளர்கள், சமையல்கள் எல்லாரும் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு. தேனாரும் பாலாரும் ஓடுது. இங்க எல்லாமே சிறப்பா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்படுது. எல்லாரையும் நாங்க விட்டுட்டு, யாரையும் தனி ஒரு மனிதனையும் விட்டுட்டு நாங்க பயணிக்க மாட்டோம்னா இவங்களெல்லாம் ஏன் விட்ட தெருவுல? அப்ப விடிய படுத்து கிடக்குறாங்கப்பா.
வயிற்றுச்சலா இருக்குப்பா. விடிய விடிய பெண்கள், அந்த சத்துணவு ஊழியர்கள் படுத்து கிடக்காங்க ரோட்ல. அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரத்துக்கு மேலா படுத்திருக்காங்க. நாங்க போய் அந்த களத்துல பங்கேற்றுட்டு நான் பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அவங்க வெறும் தரையில படிக்கிற பிள்ளைகளுக்கு சோறு போடக்கூடிய தாய்மார்கள் வெறும் தரையில படுத்து கிடக்குறாங்க. ஏன் அவங்கள விட்ட? ஏன் போக்குவரத்து துறையை விட்ட? 35 வருஷம் 38 வருஷம் ஒரு சர்வீஸ் பார்த்தவங்களுக்கு, தன்னுடைய உயிரை பணையம் வச்சு வாகனம் ஓட்டுனவங்களுக்கு, பேருந்து ஓட்டுனவங்களுக்கு ஏன் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்கல? கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்கவங்களாம் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க, பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாம. ஏன் அவங்கள விட்டீங்க? அப்ப பட்டியல் இனத்து மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிதி இருக்குல்ல, அதுல 11,000 கோடியை நீ மடைமாற்றி செலவு பண்ணிருக்கீங்களா? ஏன் செலவு பண்ணீங்க? ஏன் அவங்களுக்காக கொடுக்கல? மற்ற மாநிலங்கள் என்ன செய்யுது அந்த நிதியை? அதை பார்க்கணுமா இல்லையா? ஆந்திரா என்னப்பா செஞ்சுச்சு? கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தொழில் இல்லையா? தொழில் வச்சுக்க, இந்தா 10 லட்சம் வச்சுக்க, 20 லட்சம் வச்சுக்க, உனக்கு எவ்வளவு வேணும் உன் தொழில் தொடங்குறதுக்கு? கடன் கிடையாது, மானியம் முழுக்க. அப்படியே கடன் கிடையாது, மானியம் அப்படியே அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கே செலவாய்க்கும். அவ்வளவுதான். அப்படித்தானேப்பா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். கடனா கொடுக்காம அதை மானியமா கொடுக்கறது. வெளிநாட்டுக்கு போறியா, படிப்பு செலவு வேணுமா, அந்த நான் அனுப்பி வைக்கிறேன், இந்த இருக்கு நிதி, இதை உனக்காக நான் செலவு பண்ண. முழுமையாக நிதி எதுக்காக ஒதுக்கப்பட்டதோ அதற்காகவே அந்தந்த மாநிலம் செலவு செய்யுது. நீ என்ன செஞ்ச? சுருட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாப்பா. வேற என்ன செஞ்சாங்க? பட்டியலினத்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? எங்க அண்ணன் திருமாவளவன் கேட்க மாட்டாங்க, நான் கேட்பேன். ஏன்னா அவர் உரிமையே கேட்க முடியல. அந்த கட்சிக்காக அதிகமாக உழைச்ச ஒரு நபர் அவரு. அவர் கொடி திமுகவோட சேர்ந்து பக்கத்துல பறக்கிறது திமுக காரங்க விரும்பல, இறக்கிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல. உண்மையா போயாப்பா? நீங்க சொல்லுங்கப்பா, செய்தி அனுச்சா இல்லையாப்பா? அதிகமாக தன் கட்சிக்காக உழைத்தவருக்கு இன்னைக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? நான் திரும்ப கேட்கிறேன், துணை முதல்வர் கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்க, ஆட்சியில பங்கு கொடுங்க. என்ன செஞ்சீங்க? ஏன் இவங்க எல்லாம் விட்டுட்டீங்க? எல்லாரையும் விட்டுவிட்டு நீங்க மட்டும் உங்க குடும்பத்தோட போய்கிட்டு இருக்கிறீங்க வளர்ச்சியின் பாதையில. அதுதான் யாரையும் விட மாட்டோம். நாங்க எந்த நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கருமாதி நிதி, காடாத்து நிதி, எந்த நிதியும் நாங்க விட மாட்டோம். அவங்களெல்லாம் நாங்க அப்படியே அரவணைச்சிட்டு நாங்க பாட்டுக்கு போவோம். தனியா ஒரு போட்டு செஞ்சு தானா போய்கிட்டு இருப்போம் நடுக்கடல்ல. அப்படின்னா எப்படிப்பா? எங்களெல்லாம் பரிதவிக்க விட்டுவிட்டு, எங்க மக்களை பரிதவிக்க விட்டுவிட்டு, எங்களுடைய உழைப்பை சுரண்டி தின்னுட்டு, எது கேட்டாலும் நிதி இல்லைன்னுட்டு, அரசு ஊழியர்கள் தங்களுடைய உயர் ஊதியம் கேட்டா நிதி இல்லை, நல்ல கட்டிடம் இல்லை, பிள்ளைய படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், நல்ல பள்ளிக்கூடம் இல்லை, தரமான கட்டிடம் இல்லை, இதை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க, இதை இடிச்சுட்டு நல்ல கட்டிடம் கட்டி கொடுங்கன்னா நிதி இல்லை. பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி வந்துச்சு, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி வந்துருச்சு, கோடை காலத்துக்கு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு நிதி வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அது அக்கறை, அந்த மக்கள் மேல அக்கறை. மொத்தமா கொடுத்தா அவங்களுக்கு பல மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. 4 வருஷமா அதிமுக பாஜக தடுக்க முயற்சிக்குது, அதனால நாங்க கொடுத்துருக்கோம் முன்கூட்டியே. அதை டக்குன்னு அதை நாங்க கொடுத்து நிறைவேற்றிட்டோம். அதிமுக பாஜக இவங்களுக்கு தடுக்க முயற்சிக்குதா? அப்ப பாஜகவை பார்த்து தானே நீங்களே தேர்தல் நேரத்துல காசு கொடுக்குறீங்க? பாஜகவை பார்த்து தானே நீங்களே தேர்தல் நேரத்துல காசு கொடுக்குறீங்க? பாஜக 10,000 ரூபாய் கொடுத்துச்சு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில. 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. 200 சீட்டுக்கு மேல வந்தாங்க. இவங்க எதிர்த்து பேசினாங்க. அங்க நடந்துச்சுன்னா அது பாரதிய ஜனதா மாடல், பிஜேபி மாடல். இது திராவிட மாடல். நேம் தான் வேற. அது பிஜேபி, இது டிஎம்கே. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்பா திராவிட மாடலையே தமிழ்நாடால தாங்க முடியலப்பா. ஒரிஜினல் திராவிடத்தை எப்படி தமிழ்நாடு தாங்கும்? பிஜேபியை பார்த்துட்டு நீங்க காப்பி அடிச்சு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. கடந்த 40 நாள்ல கணக்கு போட்டு பாருங்களேன். பொங்கலுக்கு ஒரு 3 ரூபா, அப்புறம் ஒரு ஜனவரிக்கு ஒரு 1000 ரூபாய், இப்போ ஒரு 5,000 ரூபாய், 9,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா. 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது லட்சியம், 9,000 ரூபாய் நிச்சயம் கொடுத்துட்டீங்க. அவங்கள பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அவங்க உங்க கையை பிடிச்சுக்குவாங்க? கொடுக்க விடாம எப்படி தடுக்குவாங்க? உங்களோட முன்னோடிகளே அவங்க தானே அரசியல்ல. அவங்க ஏன் உங்களை தடுக்க போறாங்க? அப்ப ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? சும்மா காலங்காலமாக காதல பூ சுத்துறது. நாங்கள் பிஜேபிக்கு எதிரி, நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரி, எங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. 2 பேருமே ஒண்ணுதான். நாங்க திரும்ப சொல்றோம். ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு நாகப்பாம்புடைய விஷம் தோய்ந்த பிளவுபட்ட 2 நாக்கு இருக்குல்லப்பா, அதுல ஒண்ணு பாரதிய ஜனதானா, ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம். இதை மறுத்து பேச சொல்லுங்க. நீங்க பிஜேபிக்கு பி டீமா இருந்துகிட்டு அப்படி பேசலாமா? ஆமாப்பா, நாங்க பிஜேபிக்கு பி டீம். பிஜேபி மெயின் டீமே அவங்க தானே, திமுக தானே. அதுதான் நாங்க சொல்றோம். பிஜேபி பிரசவித்த பிள்ளைய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடினது யாருப்பா? பிஜேபி தூக்கி தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தவங்க யாருப்பா? இந்த திமுக தானப்பா. இவங்க என்னப்பா நிதி இல்லைன்னு சொல்றது? எதை கேட்டாலும் நிதி இல்லை. மக்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிதி இல்லை. அங்கன்வாடி ஊழியர்கள் தரையில படுத்துட்டு உருள்றாங்க. நீ கொடுத்த 5,000 ரூபாய் வாங்கிட்டு எதிர்த்து வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்களை அரவணைச்சுக்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்லப்பா. இப்ப இந்த அரசு ஊழியர்கள் வெறும் குறைந்தபட்ச ஊதியத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க 12,000 தான். வெறும் 12,000க்கு இன்னைக்கு ஒரு மனுஷன் அரசு ஊழியனா இருக்கிறாங்கிறதே மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய கேவலம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வர பெயிண்டருக்கு ஒரு நாள் கூலி 1,200 ரூபாப்பா.
அப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபாயை விட கம்மியா ஒரு அரசு ஊழியன் சம்பளம் வாங்குறான் அப்படின்னா அதை விட கேவலம், அதை விட பின்தங்கிய நிலை ஒரு அரசாங்கத்துக்கு என்ன நலத்திட்ட இருக்கு? பணியாளர்கள் சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்துல போறாங்க. அந்த போராட்டத்துல அண்ணன் 12,000 சீமான் அவர்கள் போய் வந்து ஆதரவு பங்கேற்றுக்கிட்டாங்க. தெரிவிக்க என்ன போறாங்க. பண்ணீங்க சீமான் அண்ணனை? தூக்கி வண்டியில ஏத்தி நாங்க அரெஸ்ட் பண்றோம், ம், தூக்கிட்டு போனீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா? ம். எதுக்கு அடக்குமுறை? யார அடக்குறீங்க? மக்களுக்காக போராட வர்ற எங்களை நீங்க அடக்கி என்ன பண்ண போறீங்க? வாய் தோன்றாத, சொல்லிடாத, யார்ட்டையும் எதையும் ம். கத்திராத, சத்தம் போடக்கூடாது அப்படின்னா என்ன? ம். யார நீங்க அரவணைச்சீங்க? இல்ல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க யதார்த்தத்துல தொகுதியில சேர்ந்து பயணிக்கிறார்களா இல்ல யாரோட சேர்ந்து பயணிக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க? தனிப்பெரும் முதலாளிகளோட சேர்ந்து பயணிக்கிறார். ம். பெரிய வளம் கொளிக்கும் மாம்பழங்களோட சேர்ந்து பயணிக்கிறார். ம். பெரிய மலைமுழுங்கி மகாதேவன்களோட சேர்ந்து பயணிக்கிறார். ம். எங்களுடைய பாமர மக்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்களா? ஏழை எளிய மக்கள், உங்களுக்கு யார் வாக்கு செலுத்தினாங்களோ அந்த மக்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்களா? காசு கொடுத்து இட்ஸ் a clear case of bribery. It's a clear case of under table payment settlement. ம். அவங்க கொடுக்குற 5000 ரூபாய் எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குற 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பிரைபரி. அது ஒண்ணும் இல்ல. அடுத்து மே மாசம் வரைக்குமானா 1000 3000 ம். கோடை காலத்துக்கு சிறப்பு நிதின்னு 2000 சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன் இந்த 4.5 வருஷத்துல கோடை காலமே வந்தது இல்லையா? வெயிலே அடிச்சது இல்லையா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலேயே அதிகமா சூரியன் சுட்டரிக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்துக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் நீங்க 10 மடங்கா கொடுத்துருக்கணுமே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் கோடை காலத்துல என்ன செய்வாங்க இவங்க நினைக்கிறீங்க? இளநீ வாங்கி குடிங்க 2000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஜூஸ் வாங்கி குடிங்க 2000 ரூபாய் தாரேன். உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும் பேசுறாரு. உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும் கோடை காலத்துல, நீங்க எப்படி வெளியே போவீங்க? இத்தனை நாள் எப்படி போய்கிட்டு இருந்தோம்? நாங்க என்ன 200 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்கிறோமா உள்ள ஏசி போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு? நாங்க வெயில்ல கருகி சாகுற நாங்க எங்களை பத்தி ஏசி ரூம்ல உட்காந்துருக்கோம். உனக்கு என்ன கவலை? 4.5 ஆண்டு காலமாக எங்களை பக்கம் திரும்பி பார்க்கல. 4.5 வருஷமா நாங்க என்ன ஜார்ஜியால இருந்தோமா? அப்படியே பனி கொட்டிட்டு இருந்துச்சா? சிலு சிலுன்னு காத்தடிச்சுச்சா? கனடால பனிக்காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தோமா? அப்படியே ஸ்னோ ஃபிளெக்ஸ் எடுத்து என் பிள்ளை எல்லாம் மண்டையில போட்டு ஆடிட்டு இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு இந்த 4.5 வருஷமா? இது வரைக்கும் வெயிலே நாங்க பார்த்தது இல்லையா? நீ கொடுக்குற 2000 ரூபாய் நோட்டத்துக்கு தலைக்கு மேல வச்சுட்டா வெயில் அடிக்காதா? கொடையா? என்னப்பா எதுக்கு 2000? பேர் இல்ல, அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? கோடை ஃபண்டுங்க, நேம் வைக்க தெரியல. பிள்ளைய பெத்து போட்டுருவாங்க, பேர் வைக்க மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு பேர் மட்டும் வச்சு விட்டுருவாங்க, சோறு வைக்க மாட்டாங்க. என்னத்துக்கு பாரு சிரிக்கிறீங்க? 2000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? கோடைக்கு 2000 ரூபாய்க்கு காசுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சலுகையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என் உரிமையை கேட்கிறேனே, என் உரிமையை தா. நான் என்ன கேட்கிறேன், பெண்களுக்கு 5000 ரூபாய் இப்ப கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறதுனால என்ன செய்ய முடியும் நாங்க கேட்கிறோம். பதில் சொல்லுங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுக்கலாங்க. அந்த 1000 ரூபாயை கொண்டு இந்த குடும்பம் இப்படி வாழ்வாதாரத்துல முன்னுக்கு வரலாங்க. என் பிள்ளைக்கு படிப்பக்கூடிய தரமா? இல்ல இந்த 5000 ரூபாய் மொத்தமா கொடுத்துல மக்கள் மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. காசு கொடுத்தா எல்லாரும் மகிழ்ச்சியில தான்ப்பா இருப்பாங்க. ஏன்னா என் சனங்க மொத்தமா 5000 ரூபாயை பார்த்து பல நாள் ஆச்சு. தினக்கூலிகளாக வேலைக்கு போறாங்க. படிச்சவனு இன்னைக்கு தினக்கூலியா தான் வேலைக்கு போறான். அதான் சொன்னீங்களேப்பா, 12,500 ரூபாய் சம்பளம் ஒரு அரசு ஊழியன் வாங்குறான் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டருக்கு 1250 ரூபாப்பா. ஒரு கொத்தனாருக்கு மேஸ்திரிக்கு 800 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய்ப்பா. இன்னைக்கு 500 ரூபாயை கிராஸ் பண்ணி கூலி தொழில்களுக்கு ஜனங்க போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அரசு ஊழியன் படிச்சவன் அவனுக்கு போய் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னா அப்போ உனக்கு எவ்வளவு நெஞ்சக்கீழ் உப்பு வைக்க வேணாமா? இப்படி ஒரு ஆட்சியாளனே. அப்ப படிப்பை கொடுக்க சொல்லுங்கப்பா, கல்வியை தரமா கொடுக்க சொல்லுங்கப்பா, மருத்துவத்தை தரமா கொடுக்க சொல்லுங்கப்பா. நாங்க சொல்றோம் நீங்க விளம்பரம் பார்த்தது இல்லையா? மருத்துவம் எவ்வளவு மருத்துவம் எங்களை காப்பாத்தி இருக்கு. இந்த அரசு எவ்வளவு விளம்பரம், ஒரு அரசு தரப்பு அரசாங்கம் விளம்பரத்துக்கு இது வரைக்கும் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க. தனியா டிஎம்கே 50 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க பல 100 கோடி ரூபாய் விளம்பரங்களுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம். டோப்பா மட்டுமே 450 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோங்கிறாங்க. என்னத்த சொல்றது? அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க முடியுமா? விளம்பரம் எதுக்கு பண்ணணும்? எதுக்கு விளம்பரம்? நீ நல்லா செஞ்சுனா மக்கள் உன்னை காலம் வரலாறு பேசிட்டு போகுது. வெளியில போய் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாப்பா இன்னைக்கு பிஃபார்ம் எம்ஃபார்ம் மருந்தக கல்வி கல்லூரிகள் இருக்குல்லப்பா, பார்மசிட்டிக்கல் காலேஜஸ். அது வந்து தமிழ்நாட்டுல அரசு பார்மசிட்டிக்கல் காலேஜ் எத்தனை இருக்கு? மருந்தக கல்வி படிக்கக்கூடிய கல்லூரிகள் 4 கல்லூரிகள் இருக்கு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. 4 இடத்துல தலா ஒரு கல்லூரிகள் இருக்கு. இப்ப இந்த 4 கல்லூரிகளுமே 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டினது. கடந்த 60 ஆண்டு காலமாக ஒரு பார்மசிட்டிக்கல் காலேஜ் கூட தமிழ்நாட்டுல கட்டப்படல அரசாங்கத்தால. ஆனா 150 தனியார் பார்மசிட்டிக்கல் காலேஜ் இருக்கு. பிஃபார்ம் எம்ஃபார்ம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 150 காலேஜ் தனியார் காலேஜ் இருக்கு. வருஷத்துக்கு 10 புது காலேஜ் திறக்கிறான். இந்த 4 காலேஜ் உடைய நிலைமை என்ன தெரியுமாங்கப்பா? ஒரு வருஷத்துக்கு தனியார் காலேஜ்ல போய் என் பொம்பளை பிள்ளைய படிக்கணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் இல்லாம படிக்க முடியாது. வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இல்லாம ஏழை எளிய பிள்ளை, பாமர பிள்ளை, எங்க அக்கா பிள்ளை, எங்க அண்ணன் பிள்ளை எங்க போவோம்?
அரசாங்கத்துடைய கல்லூரியை தேடி வருது. அந்த கல்லூரியுடைய நிலைமை என்னன்னா, இந்த 4 கல்லூரியிலுமே வெக்கக்கேடு ஆகப்பெரும் வெக்கக்கேடு. தமிழ்நாட்டிலே 4 கல்லூரிகள் தான் இருக்கு அரசாங்கத்துல. அந்த 4 கல்லூரியிலுமே நிரந்தர முதல்வர் கிடையாது. ஒரு 9 பேராசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 7 பேராசிரியர் இல்ல. 9ல 7 இல்ல. பத்திரிகையில வந்தது, செய்தித்தாள்ல வந்தது, நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன் தேதி வாரியா. அதே மாதிரி இணை பேராசிரியர்ல 18 இணை பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 17 இடம் காலியா இருக்கு. நிறைய பல்கலைக்கழகங்கள் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் விட இது கொடூரமா இருக்கு. இதை பத்தி இது மறக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. யாருமே இதை பேசல. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கல்வியை கொடு. பிஃபார்ம் எம்ஃபார்ம் என் பிள்ளை படிக்கட்டும். ஏன் 4 கல்லூரி அதுலயும் ஆசிரியரே இல்ல அப்படின்னா படிக்காத நேரடி தனியார் மயம். இங்க வராத, போயிரு. என் கட்சிக்காரன், எங்க எம்எல்ஏ, எங்க அமைச்சர் காலேஜ் கட்டி வச்சிருக்கான், நீ அங்கதான் படிக்கணும், இங்க வராத. இதுதான் அரவணைக்கிறதா? தனி ஒரு மனிதனை நான் விட மாட்டேன், நாங்க அரவணைச்சுக்கோம், இதுதான் அரவணைக்கிறதா? இதுக்கு ஆடு கொடு. வெக்க கேடுங்க, 60 வருஷமா நாங்க காலேஜே கட்டல, நான் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகும் நாங்கள் இதே மாதிரிதான் தொடர்கிறோம், எங்க கேடுகட்ட நிலைமையை பாருங்கன்னு ஆடு கொடு. இல்லைன்னா நான் கொடுக்குறேன் சொந்த செலவுல. என்ன ஆடு வேண்டி கிடக்கு? மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 8 கட்டு விளக்கம் மாறும்பாங்க. அந்த மாதிரி மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 8 கட்டு விளக்கம் மாறும். அவங்க வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கிழிச்ச கிளிப்புக்கு 8 கட்டு விளக்கமாறு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுதான். அந்த மாதிரி மக வாழ்ற வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 8 கட்டு விளக்கமாறுன மாதிரி கிழிச்ச கிளிப்புக்கு மாசத்துக்கு 450 ஆடா? என்ன செஞ்சீங்க என் மக்களுக்கு? நீங்க எல்லாமே திறம்பட மிக சிறப்பா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஏன் அரசூழியன் ரோட்டுக்கு வர போறான்? உங்களால 1,35,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 15,000 17,000 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுது. இலவசமா கொடுத்து செலவு பண்ண முடியுது. வாக்கு திருடுறதுக்காக, வாக்கு பிச்சை வாங்குறதுக்காக, ஓட்டுகளை பறிப்பதற்காக, பெண்கள் மனதை கவர்வதற்காக. அப்படின்னா ஏன் வெறும் 60 கோடி ரூபாய் கொடுக்க முடியல அரசூழியனுக்கு? ஏன் வெறும் 90 கோடி ரூபாய் கொடுக்க முடியல அரசூழியனுக்கு? ஏன் வெறும் 140 கோடி ரூபாய் கொடுக்க முடியல? ஏன் வெறும் 6 கோடி ரூபாய் கொடுக்க முடியல? ஏன் வெறும் 50 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியல? 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு ஏன் 13,500 ரூபாய் ஏத்த முடியல? மாற்றுத்திறனாளிகள் பாப்பா, மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வெறும் ஒரு 9,500 ரூபாயா கொடுங்க, எங்களுடைய ஊக்கத்தொகை ஏன்னு கேட்கறான். ஏன் கொடுக்கல? அவனுக்கு உரிமை இல்லையா என் மண்ணில் வாழ? அவனை உன்னால அரவணைக்க முடியாதா? என் அண்ணனை, என் தம்பியை, என் அக்காளை, என் தங்கச்சியை அவனால அரவணைக்க முடியாதா? என்ன அரசாங்கம் இது? என்ன நீதி? என்ன சமூக நீதி? பயங்கரமான சமூக நீதி. பட்டியல் இனத்தவர் மக்களுடைய காசு திருடி நீங்க மடைமாட்டி இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு சமூக நீதி? என்ன சமூக நீதி பேசுது திராவிட மாடல் ஆட்சி? நான் தான் சொன்னேன்ப்பா, திராவிட மாடலே தமிழ்நாட்டால தாங்க முடியாதுப்பா. உண்மையான திராவிடம் முழுக்க இங்க இறங்குச்சுன்னா தமிழ்நாடு என்ன வாங்கன்னு யோசிச்சுப்பாரு. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் இது. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, திடீர்னு 5000 ரூபாயை தூக்கி கொடுத்தா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? 5000 ரூபாயை கையேந்தி வாங்குற நிலையில என் மக்களை நீ ஏன் வச்சிருக்கிற? அப்ப மீன் பிடிக்க கத்துக்கணும்னு சொல்றோம். மீன் பிடிக்க கத்துக்கூட, அவன் மீனை பிடிச்சு பொழைச்சுக்குவான். 2 மீனை தூக்கி போட்டு 1 மீனை வறுத்துக்கங்க, 1 மீனை குழம்பு வைங்கன்னா எவ்வளவு பெரிய கொழுப்பு உனக்கு? அடுத்த வேளை சோத்துக்கு யார் மீன் கொடுப்பா? ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க மக்களை? ஏன் பெண்களுக்கு ஏன் காசு? முதல்ல உங்கள்ட்ட காசு கேட்டோமா? சலுகை கேட்டோமா? உரிமையா கூட என் பிள்ளைய படிக்க போகுது, படிச்சுட்டு வீடு வளர்ற பிள்ளைக்கு பாதுகாப்ப கொடு. இன்னைக்கு பாலியல் சுரண்டலுக்கு ஆளாய்க்கப்பட்டு விக்டிம்ஸா இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளோட அம்மாலாம் 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்களா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்தியாவிலே பெண்களுக்கு அதிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ் மாநிலம். சொன்ன வாய 4 லிட்டர் பின்னாடி ஊத்தி கழுவணும். யார் சொன்னா? முதலமைச்சர் சொல்றாங்க. அவர் வாயில தான் பின்னாடி ஊத்தி கழுவணும். விளம்பரம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன வேற என்ன? அப்புறம் விளம்பரம் தான். இதை விட பாதுகாப்பு வேற எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல எங்க பாதுகாப்பு? தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க அதிகமான பாதுகாப்பு பெண்களுக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல எந்த அளவு பாதுகாப்பு நான் சொல்றேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விக்டிம், அந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுல 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? கொடுத்துருவீங்களா நீங்க? கவின் ஆணவ படுகொலை, அந்த கவினோட குடும்பத்துல 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்ப அண்ணா நகர் விக்டிம்க்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அண்ணா பல்கலைக்கழகம் விக்டிம்க்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்களா காசு, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சாலையில உட்காந்து போராடின அரசூழியன் எல்லாம் எடுத்து 5000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டாங்களா? இன்னைக்கு போராடுறாங்களே. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், ராணிப்பேட்டில் உட்கார்ந்து இருக்காங்க, முத்திக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்காங்க. என் சித்தி உட்காந்துருக்கா, என் பெரியம்மா உட்காந்துருக்கா, என் அக்கா உட்காந்துருக்கா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. என்ன பதில்? ஏன் வந்து பார்க்கல? அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து எட்டி பார்க்கலப்பா, எம்எல்ஏ வந்து எட்டி பார்க்கலப்பா, திமுக காரன் ஒருத்தன் வரலப்பா. யாரும் வரல. போராடுற மக்களுக்கு யாருமே வரல. யாரும் வரல. எங்க போய் ஓட்டு கேட்பாங்கன்றீங்க? அப்ப இதுதான் 5 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போ, இல்லை வேன்ல ஏற்றி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. 5 ரூபாய்க்கு நீ படிக்கலைன்னா நான் உன்னை மிரட்டுவேன், உட்கார வைப்பேன், ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வைப்பேன், ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வைப்பேன், இதுல கல்யாண மண்டபத்துல உன்னை போட்டு மிரட்டுவேன். அப்ப நீ ஓட்டு போடுவீல்ல?
நீங்க பேசும்போது சமூக நீதின்னு சொன்னீங்க. ம், இப்போ காங்கிரஸை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் வந்து ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ம். இந்தியா கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் தலைமையில் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே இருந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்கப்பா. அதுக்கு பொருத்தமானவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும், தலைமை ஏற்கணும்னு சிரிக்காத பதில் சொல்லி சீரியஸாக அவர் பேசியிருக்கிறார். மூத்த தலைவர் காங்கிரஸில் இருந்தவர் சரிங்கப்பா. மணிசங்கர் ஐயர். இவர் சமூக நீதி பார்வை இருக்கிறது, எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகிற அந்த இது இருக்குது. அதனால இந்தியா கூட்டணிக்கு இவர் தான் தலைவராக இருக்கணும் ம். ஸ்டாலின் அவர்கள்ன்றதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது எனக்கு தெரிஞ்சு மணிசங்கர் ஐயர் ஐயா வந்து கொளுத்தி போட்டிருக்கிறார். அவர் பிஜேபிக்கு வேலை செய்கிறார். அப்படித்தான் சொல்ல முடியும். யாராவது ஒரு கூறுள்ள மனுஷன் அப்படி சொல்லுவாங்களா? என்னத்த சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அர்த்தம் கூட தெரியாதுப்பா இவங்க திமுகவுக்கு. என்னத்த சமூக நீதி? சமூக நீதினா என்ன அப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் சமமா பிரிச்சு கொடுக்குது. யாருக்கு எதை சமமா கொடுத்தாங்க இவங்க? யாருக்கு எதை இவங்க சமமா கொடுத்தாங்க? ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை வச்சுக்காங்களேன். இவங்களோட கூட்டணி கட்சிகள்ங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நான் திரும்ப திரும்ப அதுதான் கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவனுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்கப்பா. அடுத்த தேர்தலில் 15 சீட்டு கொடுப்பாங்களா? 15 சீட்டு கொடுத்தீங்கன்னா அவருடைய கட்சியுடைய ரேஞ்ச் வேறையாயிருது. அவர் இல்லாம வட ஆற்காடு மாவட்டங்கள்ல 100 வாக்கு வாங்கி காமிக்க சொல்லுங்கப்பா. அண்ணன் திருமாவளவன், ஆமா, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். அண்ணன் திருமாவளவனுடைய ஆதரவு இல்லாமல் வட ஆற்காடு மாவட்டங்கள்ல 100 ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்க திமுகவை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில. அவ்வளவு மோசமா வந்துட்டீங்க திமுகவுக்கு 100 இல்லையா? அப்புறம் மோசமா இருக்கிறதுனால தானப்பா நான் 40-50 பேரை சேர்த்து கூட்டிக்கிட்டு ஓடுறீங்க நீங்க ஓட்டப்பந்தயத்துல சும்மா தனியா ஓடுறவனுக்கும் ஊக்கமருந்து ஓடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க ஊக்கமருந்து சாப்பிட்டுல ஓடுறீங்க, நாங்க தனியா ஓடிக்கிட்டு இருக்கிறோமே. மடியில கனம் இல்லாம வழியில பயம் இல்லாம அப்படி தெளிவா திராணியா அப்படி தெம்பா ஓடிட்டு இருக்கோம்லப்பா. நீங்க 400-500 பேரை கூட்டிக்கிறீங்க. 30 பேர் குறைஞ்சது 30 பேர் இல்லாம ஓடுறதா இல்ல அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஆமா, கூட்டணி ஏன் உட்காந்துருக்கீங்க? அரவணைச்சிட்டு போற போக்கு இவர்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் சொல்றேன், அரவணைக்கல, ஆதரவு தேடுற போக்கு தான் இவருக்கு இருக்குன்னு. இது பேர் அரவணைக்கிறது இல்ல. நான் 40 கட்சிகளோட சேர்ந்து அரசியல்ல இது பண்றது பேர் அரவணைக்கிறது இல்ல. இது பேர் ஆதரவு தேடுறது, பிச்சை எடுக்கிறது. தயவு செஞ்சு வாங்கலாம், பயமா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது. இவங்க காலமெல்லாம் இவங்களுக்கு இதேதான்ப்பா வேலையா போச்சு. ஒரு கால் முடியலை, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால அங்க போய் உட்கார முடியல, நீ வேணா என் முதுகுல ஏறிக்கன்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறவங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல திமுக அப்படி கழுத்தை பிடிச்சி நிறுத்தி கத்தி வச்சு குத்திடுவேன் மிரட்டுனுச்சு காங்கிரஸ். இன்னைக்கு அப்படியே பம்புது, நட்ட முடியல, அப்படியே ரொம்ப கெஞ்சி பாக்குது, உருண்டு பாக்குது. அவர் திரும்புறதா இல்ல. 2 மாசமா நாங்க நிக்கிறோம் அறிவாலயம் வாசல்ல, எங்களுக்கு ஒரு செய்தியும் வரமாட்டேங்குது, ஒரு குறியும் வரமாட்டேங்குது, கருப்பம் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறான்னு நிக்கிறாங்க 2 மாசமா. பள்ளியும் கத்த மாட்டேங்குது, மணியும் அடிக்க மாட்டேங்குது, இலை கூட ஆட மாட்டேங்குது 2 மாசமா அறிவாலயத்துல. நிலைய பாத்தீங்களா? ஒரு காலத்துல காங்கிரஸ்னா எப்பேற்பட்ட கட்சி, இன்னைக்கு எப்படி போச்சு இவங்கள்ட்ட. ஒரு காலத்துல திமுக எங்க இருந்த கட்சி, இன்னைக்கு என்னென்ன செஞ்சு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு மக்களுடைய குடுமையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகம்ங்கிற அந்த குரல் வலைய அப்படியே நசுக்கி திருக்கி போடுறாங்கப்பா காசு கொடுத்து. தவறுப்பா, கேவலமான விஷயம்ப்பா. இதை பத்தி பேசணும்ப்பா, எல்லாரும் பேசணும், தேர்தல் ஆணையம் பேசணும், மத்திய அரசாங்கம் பேசணும். அது எப்படி பேசணும்? மத்திய அரசு ஏன் பேசாது? அதை பார்த்துட்டு தானே இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. 10,000 பீகார்ல கொடுத்தது தானே இங்க நடந்திருக்குது. நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்க ஏன் அதை பின்பற்றோம்? ஏன் எதிர்க்கிறீங்க? எவ்வளவுல எதிர்த்தீங்க? 500 ரூபாய் வித்தியாசத்துல எதிர்த்தீங்க, 1000 ரூபாய் வித்தியாசத்துல எதிர்த்தீங்க. 10,000 ரூபாய் அவரு கொடுத்துருக்காருன்னா நான் 9,000 தான் கொடுப்பேன்னு எதிர்க்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதை விட ஒரு கூத்து என்னன்னா, நீ 1000 கொடுத்தியா நான் 2000 கொடுப்பேங்குது அதிமுக. அப்ப என்ன இவங்க எல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இறங்கவே மாட்டோம். இந்த வருஷம் 1000 கொடுப்போம், அடுத்த வருஷம் 2000 கொடுப்போம், அடுத்த தேர்தல் வந்துருச்சுன்னா 10,000 கொடுத்துக்காம அப்படியே காசு அள்ளி வீசினா ஒரு யானை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி கீழே இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர்கள் மேல அப்படியே அந்த வெள்ளி காசை அள்ளி இப்படி திமிரா வீசுற மாதிரி நான் வீசுவேன், அவன் ஓட்டு போடுவான் அப்படின்னு யார் சொல்றதுன்னு சொல்றீங்க? இந்த ஆட்சியாளர்கள், இந்த திமுக இந்த அதிமுக 2 பேருடைய மனநிலையுமே இப்படித்தான். நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா என்ன ஈஸியா நீங்க நகர்த்த முடியாது, நான் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிப்பேன் மக்களை. அப்ப இது எவ்வளவு கேவலமான அரசியல். நான் எல்லாமே செஞ்ச மாதிரி நான் விளம்பரங்கள் செய்வேன், நான் நினைச்சதெல்லாம் செய்வேன், நான் ஆட்டம் போடுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது. மக்களுடைய குடுமி என் கையில. நான் காசு கொடுத்தா, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா, தர வேண்டியதை தானா தருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில, ஒரு மன்னர் மனநிலையில, ஒரு மட்டமான மனநிலையில இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இவங்க எப்படி தேசிய கட்சிக்கு போவாங்க, தலைமை ஏற்கணும்ன்றீங்களா? அப்ப இல்ல,
இப்ப இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறதுக்கு இவர் தான் பொருத்தமானவர்னு சொல்றாரு மணிசங்கர். நீங்க தலைமை இவ்வளவு இல்லப்பா, இந்தியா கூட்டணியிலேயே இவங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அவங்க. தலைமைங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை இவங்களுக்கு. ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப கீழ்த்தனமாக, அதான் சொல்றேனே, காசுக்கு மனிதர்களையும் எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய மதிப்பையும் விலை பேசக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. நீங்க பாருங்க, கண்ணுல பட்டவங்க எல்லாம் இவங்க சிறுபான்மையினருக்கு நான் தான் பாதுகாப்பு. நீ யாரு என்னைய பாதுகாப்பு? இல்ல, அந்த கேள்வி கேட்கணும். இப்ப நீங்க இது பேசுறப்பதான் தெரியுது சிறுபான்மையினர்ன்றப்ப. நாம் தமிழர் கட்சி 10 இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க 10 பேருக்கு சட்டமன்றத்துக்கு ஒதுக்கி இருக்கு. நீங்க அதுக்காக தான் இன்னைக்கு மீட்டிங் வந்து தலைமை கழகத்துக்கு. அதாவது சிறுபான்மையினர் நினைச்சு தானே ஒதுக்குறாங்க. இஸ்லாமியர்களுடைய வாக்கை பிரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி உங்களை இறக்குதா அப்படின்ற கேள்வி பேசுறாங்களே இந்த பக்கம். சிறுபான்மைங்கிற வார்த்தையே நாம் தமிழர் கட்சிக்குள்ள அலோடு கிடையாது. உன்னை சிறுபான்மைன்னு எவனாவது சொன்னா செருப்ப கலட்டி அடிங்கிறாரு அண்ணன் சீமா. நாங்க சிறுபான்மை இல்லையப்பா. யார் என்ன அப்ப யாரு எங்களை சிறுபான்மைன்னு சொல்றா சொல்லுங்க? திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எங்களுக்கு சிறுபான்மைன்னு சொல்லுது. அதுலயும் திமுக அப்படியே 400 படி முன்னாடி போய் நாங்க சிறுபான்மையினரின் பாதுகாவலன்னுக்குது. நாங்க ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிய கேள்வி ஒண்ணு கேட்கிறோம். என்னைய சிறுபான்மைன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ என்ன ஆக பெரும்பான்மையா? நீ ஆக பெரும்பான்மை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, மொழி சிறுபான்மை. நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளை. நான் தமிழ் சமூகத்தின் பிள்ளை. நான் பெரும்பான்மை, நீ சிறுபான்மை. நீங்க யார்? நீங்க நாயுடு, நீங்க இசை வேளாளர், நீங்க உங்க தாய்மொழி தெலுங்கு இல்லையாப்பா? திமுக கூடியவங்க யாருப்பா? ஸ்டாலின் யாருப்பா? இசை வேளாளர் சேர்ந்தவங்கப்பா. மற்ற அமைச்சர்மார்கள்லாம் யாருப்பா? ரெட்டி, இவங்க நாயுடு, இவங்க தானப்பா. இவங்கெல்லாம் இங்க பெரும்பான்மையா? 90 விழுக்காடு வாழ்றாங்களா? 80 விழுக்காடு வாழ்றாங்களா? 78 விழுக்காடு வாழ்றாங்களா? 60 விழுக்காடு வாழ்றாங்களா? 51 விழுக்காடு வாழ்றாங்களா? யாருப்பா இவங்க? மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, மொழிவாரி சிறுபான்மை. இவங்க எங்க தமிழ் தேசிய பிள்ளைகளை பார்த்து, எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பார்த்து, பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளைகளை பார்த்து இவங்க மைனாரிட்டின்னு சொல்றதா? சிறுபான்மைன்னு சொல்றதா? சிறுபான்மைக்கு பாதுகாவலரா யார்? நீ கருப்புசாமியா? எப்படி பாதுகாக்க போறீங்க எங்களை? என்ன செஞ்சு பாதுகாத்தீங்க? எதுல இருந்து முதல்ல எங்களை நீங்க பாதுகாத்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் ஆக கேடுகாலமே இல்லை இஸ்லாமியர்களுக்கு நடந்திருக்குது. அப்ப எங்க இந்த சிறுபான்மையினர் பாதுகாவலன் நீங்க என்னத்தை செஞ்சீங்க? சாதிக் பாஷா நகருடைய உள்ள 2021 ஆட்சி ஏற்ற அடுத்த நிமிஷமே சாதிக் பாஷா நகரை அடிச்சு உடச்சு 2500 ஜனங்களை இன்னைக்கு தெருவு நிக்க வச்சிருக்கீங்க. வீடு இல்லாம அம்மா பண்ணத்துல வீடு அடிச்சிருக்கிறீங்க, தெருவு நிக்க வச்சிருக்கிறீங்க. என்ன செஞ்சீங்க இஸ்லாமிய மக்களுக்கு? சரி, உங்களுடைய கட்சியில பிரதிநிதித்துவம் என்ன கொடுத்துருக்கீங்க? இஸ்லாமிய மக்களை அரசியல் படுத்துவதற்கு என்ன கொடுத்துருக்கீங்க? வாக்குறுதி கொடுத்தீங்கல்லப்பா, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, 5 விழுக்காடாக நாங்க உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு. 5 விழுக்காடு எனக்கு நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு? அள்ளி வீசுறியா? வச்சிருக்க வெள்ளி பணத்தை அள்ளி வீசுறியா? எண்ணி கொடுங்க, எங்களை எண்ணுங்க. 5 விழுக்காடு தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கனவுல வந்து சாமி சொல்லிச்சா? எப்படி தெரியும் உங்களுக்கு 5 விழுக்காடு தான் நாங்க இருக்கிறோம்? 7 விழுக்காடு இருந்தா என்ன பண்ணுவேன்? 7 விழுக்காடு இருக்கிறவன் 5 விழுக்காடு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதா? நீ சொல்றதை நான் நம்பணுமா? உங்க திமுக கட்சி சார்பாக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்தீங்க? 5 விழுக்காடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? முதல்ல அதை செஞ்சீங்களா? 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? நீங்க இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தீங்களா? இஸ்லாமியர்களை அரசியல் படுத்தினீங்களா? அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்களா? குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுத்தீங்களா? அது அவங்க எல்லாம் கவலைப்படணும். கூட்டணிக்கு பேராசிரியர் ஜவஹர்லால் கவலைப்படணும். அதை கவலைப்படணும். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ஏன் இஸ்லாமியர்கள் நிப்பாட்டுது, நாம் தமிழர் கட்சி ஏன் அரசியல் களத்துல இஸ்லாமியர்கள் நிப்பாட்டுது, இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கியை பிரிக்குது. அப்படியே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வங்கி பயங்கரமா இருந்துவிட்டாலும் நாங்க அதை பிரிச்சு விட்டாலும், நான் ராணிப்பேட்டையில நிக்கிறேன்ப்பா. ராணிப்பேட்டையில 90 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? மத்த சாதியில சேர்ந்தவங்க, மத்த பிரிவை சேர்ந்தவங்க, மத்த மதத்தவர் யாருமே இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க முஸ்லீம் ஹிஜாபை போட்டு நின்னா எல்லா முஸ்லீமும் நமக்கு தான் ஓட்டு. பைத்தியமா நாங்க போய் நிக்கிறோமா? அப்படி சொல்லுங்கப்பா. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில எத்தனை விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? அவங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எவ்வளவு? மேல் விசாரத்தை விட்டா வேற எங்கேயும் கிடையாது. மேல் விசாரத்தை மட்டுமே நம்பி போய் நிக்கிறதா? ஆண்டாண்டு காலமா திமுக வாக்கு செலுத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட. வேடசந்தூர்ப்பா, வேடசந்தூர்ல என்னுடைய மச்சான் ஹுசைன் நிக்கிறாரு. ஹுசைன் நிக்கக்கூடிய வேடசந்தூர் தொகுதியில இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? மிக மிக கம்மி. இன்னும் சொல்ல போனா வேடசந்தூர் தொகுதி வரலாற்றிலேயே, அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இஸ்லாமியருக்கு அங்க சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது ஹுசைனுக்கு தான். அண்ணன் சீமான் தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்தா வயிறு எரியுது, பயமா இருக்கு. ஒரு வேற மாதிரியான அரசியலை பண்றாரு அப்படின்னு. நாங்க இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா நாங்க இங்க வரல. அப்படி சொன்னா செருப்ப கட்டி அடிச்சு வரேங்க அண்ணன். எங்கள் இனத்தின் பிரதிநிதியா நாங்க வந்திருக்கிறோம். தமிழ் இனத்தின் மதத்தை தாண்டி இனமா நாங்க இங்க நிக்கிறோம். தமிழ் இனத்தின் பேரெழுச்சி கொண்டு நாங்க இங்க நிக்கிறோம். எங்களுடைய தேவை இந்த இடத்துல இருக்குன்னு எங்க அண்ணன் உணர்ந்ததுனால எங்களை நிப்பாட்டார். எங்களை முன்னிறுத்துறாரு, எங்க கூட பயணிக்கிறார்.
இவங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? இஸ்லாமியர்களுக்கு பெருசா வாக்கு வங்கி இருந்து நாங்க அந்த வாக்கை உடைக்கிறதுக்கு போய் அங்க நின்னா நீங்க பேசலாம். நாங்க நிக்கிற தொகுதி எல்லாமே இஸ்லாமிய வாக்கு வங்கி கம்மியா இருக்கக்கூடிய தொகுதி. புரியுதாப்பா? அப்பா நாங்க ரிசர்வ்டு தொகுதியில ஆதித்தமிழ் குடியை நிக்க வைக்கிறது இல்ல, பொது தொகுதியில நிக்க வைக்கிறோம். தனி தொகுதியில எல்லா கட்சியும் தனி தொகுதியில தான் அவங்க நிக்கணும், அது அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லும். நாங்க பொது தொகுதியில நிக்க வைக்கிறோம். பெண்களுக்கான தொகுதியில தான் இத்தனை நாளா பெண்களை நிக்க வச்சுட்டு இருந்தாங்க ஊரக உள்ளாட்சி அமைப்புல. நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி, ஸ்டேட் எலெக்ஷன்லயும் சரி பெண்களை நிக்க வைக்கிறோம். 117 ஆண்கள் 117 பெண்கள்னு. அதுலயே புரட்சி செஞ்ச நாங்க கேவலம் மதத்தை வச்சா அரசியல் பண்ணிட போறோம். இல்ல இந்த பாதி பெண்கள் பாதி ஆண்கள், நீங்க தோக்குற கட்சி எவ்வளவு வேணாலும் நிக்க வச்சுக்கலாம், நாங்க ஜெயிக்கிற கட்சி. தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தோற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நாங்க தோக்குற கட்சி அப்படின்னா பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க, அவ்வளவுதான். அது ஒரு அரசியல் புரட்சி. நாங்க இன்னைக்கு தோத்தாலும் நாளைக்கு ஜெயிப்போம். அப்பா திரும்ப திரும்ப ஜெயிக்கணுங்கிற அந்த ஹவா, அந்த ஆர்வம், அந்த பயம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு தெரியுமா இருக்கும்? ஒரு தடவை வெற்றியின் ருசியை ருசிச்சவனுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம வெற்றி அடையணும், தோத்துருவோமோன்னு பயம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் தோக்குற எங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா வெற்றி அடைஞ்சே தீருவோங்கிற வெறி இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நாங்க வெறி கொண்டு நம்பிக்கையோட லட்சியத்தின் பாதையில பயணிக்கக்கூடிய ஆட்கள் நாங்க. அப்ப எங்களுக்கு இந்த மதமோ சாதியோ இதுவோ அதுவோ 1008 விமர்சனங்கள் வைப்பாங்க, அதையெல்லாம் கடந்து நாங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கோம்ப்பா. அதனால இந்த மத ரீதியான அரசியல், இந்த மத ரீதியான விஷயம்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க நீங்க? நிச்சயமா. சரி, இறுதியா ஒரு கேள்வி, தொடக்கம் தான் இது, அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சந்திப்போம். ராணிப்பேட்டை தொகுதியில நீங்க நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கறீங்க? தொடர்ந்து அந்த குரோமியம் கழிவு பிரச்சனை, தொடர்ந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுறது. நாங்க அந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுற விஷயமா ஒரு கல்குவாரி ஒரு அனந்தலை மலையை உடைச்சு இப்படி இருந்த மலையை ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாங்க, உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அந்த இடத்துக்கு போய் போராடுறோம். எங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, எங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, ஒரே ஒரு கோரிக்கை. இங்க மொத்தம் எத்தனை கல்குவாரிகள் இருக்கு? இந்த அனந்தலை மலையில டிஃப்ரெண்ட் குவாரிஸ் இருக்கும்ல, எத்தனை குவாரிகள் இருக்கு? அதுல அனுமதிக்கப்பட்ட குவாரிகள் எத்தனை, அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய குவாரி எத்தனை? இதை மட்டும்தான்ப்பா ஆர்டிகல்ல கேட்டோம், பதில் இல்ல. அப்பீல் போட்டோம், வரல, அதை நம்பல. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதையே எழுதி கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறது, அவங்க வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது, இல்லைன்னா ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு வினோத். அவர் கனிம வளத்துறைக்கு சொல்றீங்க? நான் சொல்றேன், ஒரு உயர் அதிகாரி, கனிம வளத்துறை எல்லாம் இவர் காலடியில தான். அவர் பேர் வினோத். அவர் வினோத்னு சொன்னோம்னாக்க ஐயா காந்தியுடைய மகன் ஒரு வினோத் ஒருத்தர் இருக்கிறாரு, வினோத் காந்தி. அவர் இல்ல, எங்க ஊரு எங்க ராணிப்பேட்டை நகராட்சியுடைய சேர்மேன் கணவர் வினோத். அவர் தான் அந்த எல்லா துறையுமே கையில கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவர் அவர் தான். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய சாவியா அவர்கிட்ட தான் இருக்கும் இல்லீகலா. அப்ப ஏடி மைன்ஸ் ரூம்குள்ள ஒரு கேமராவை போட்டு இவர் போன்ல பாத்துக்கிட்டு இருக்காரு, யார் யார் வர்றா யார் யார் போறான்னு. அவர்கிட்ட தான் நாங்க கொடுக்குற பெட்டிஷன் எல்லாம் போவோம், அவர் வாங்கி குப்பையில போட்டுருவாரு. எத்தனை குவாரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இது சேர்மன் நீ சொல்லிட்டு இந்த காசு வாங்காம, அது கமிஷன் வாங்காம வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தினதா சொல்றீங்க? ஆமா ஆமா. ஓ, அவருக்கு கப்பம் கட்டிட்டு தான் இவங்க எல்லாரும் அவர் கமிஷன் வேலையை நிறுத்தணும். ஆமா, அவர் பாப்பாருப்பா, இது இந்த மனுவை ஏத்துக்கலாம்னா ஏத்துக்கலாம், ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் போட்டுருவாரு. இப்ப கல்குவாரிக்கு உங்களுக்கு எத்தனை இருக்குது இல்லன்னு வந்ததா இல்லீங்களா? வரவே இல்லை, இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் தெரியாது. அது ஒரு மர்ம தேசமாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கல்குவாரிகளை இழுத்து மூடணும். அந்த இடத்துல மக்களால வாழவே முடியாது. அங்க வீடுகளும் இல்ல. அந்த இடத்துல ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கும், அது ஒரு துருவ கரடி வாழ்ற இடத்த போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, வெள்ளை வெள்ளையா அப்படி இருக்கும் அந்த குவாரி டஸ்ட். அங்க வாழ முடியாது ஜனங்களால. எங்க வீடு வரைக்கும் அந்த டஸ்ட் வருது, எனக்கு ஆஸ்துமா, என் பிள்ளைக்கு ஆஸ்துமா, எப்படி வாழ்றது? அப்ப கனிம வள கொள்ளையை நாங்க நிறுத்தணும், குரோமியம் கழிவை முறையா அகற்றணும். டிவிக்கே அண்மையில ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்கப்பா. நாங்க குரோமியம் கழிவை அகற்றதுக்கு பல திட்டங்கள் எங்க கிட்ட இருக்கு, நாங்க அதை பத்தி ஒவ்வொரு இடமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலக நாடுகள் எப்படி அந்த குரோமியம் கழிவை முறையா சுழற்சி செஞ்சு பயன்படுத்துதோ, நாங்க அதெல்லாம் அந்த வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுவோம். எங்களோட என்விரான்மெண்டல் விங் அதுக்கெல்லாம் எல்லாமே செய்யும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். டிவிக்கே ஒரு மகத்தான யோசனையை சொன்னாப்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, போன வாரம் நடந்த அந்த கூட்டத்துல அந்த குரோமியம் கழிவை மூடணும். அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் டன் இருக்கு, அதை நம்ம மூடணும். எப்படி மூடுறது அப்படின்னா, சிமெண்ட்டை குழைச்சி ஊத்திடணுன்ற. சிமெண்ட்டை குழைச்சி தார் ரோடெல்லாம் போடக்கூடாது, சிமெண்ட்டில தான் ரோட் போடணும். சிமெண்ட்டை குழைச்சி அதுல ஊத்தி அப்படியே மூடிடணும், ஆள் தான் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை சொல்றதா? சரி, அதாவது அதை கூட சொல்லல எங்க அமைச்சர் ஆர் காந்தி.
எனக்கு அதுதான் வேதனை. அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி மூடணும் அப்படின்னு அவரோட மனசுல தோணி இருக்கு. ஒரு வெகுளித்தனமா அதை சொல்லிவிட்டாருன்னே வச்சுப்போம்ப்பா. அதை கூட சொல்லல எங்க அமைச்சர் ஆர் காந்தி. அதை கூட சொல்லல. அப்ப அவருடைய சீர்கேடு, அவர் அங்க இருந்து அவர் செய்த ஊழல், அப்பா மறுபடியும் நம்ம பேசணும்ப்பா. நிச்சயமா அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் செய்த ஊழல் எல்லாத்தையும் பட்டியலோட நான் வச்சிருக்கிறேன், தரவுகளோட, ஆதாரங்களோட, பல பணுவல்களோட நான் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து சொல்றேன்ப்பா. அதெல்லாம் எடுத்து சொல்லி ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டேட் அப்படிங்கிறது மக்களுக்கு நாடு தழுவி இருக்கு. அது மத்தியில ஆள்ற அரசாங்கத்துக்கும் சரி, மாநில ஆள்ற அரசாங்கத்தின் மீதும் சரி, நாடு முழுக்க ஆளும் ஆட்சி அதிகார வர்க்கத்தின் அந்த பிடியில சிக்கிக்கிட்டு மக்கள் எப்படி வெளியில வர்றதுன்னு தவிக்கிறாங்க தெரியாம. அப்ப அதையெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட வச்சுதான்ப்பா நாங்க அவர் செஞ்ச ஊழல், எங்க அமைச்சர் செஞ்ச ஊழல், எங்க அமைச்சர் செஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுதான்ப்பா வாக்கு கேட்கிறோம். இன்னைக்கு சந்திப்புல 10 பேர் இஸ்லாமிய சகோதரி வேட்பாளர்களை சந்திச்சப்ப உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னார்? அண்ணன் விமர்சனங்களை தவிர்க்க சொன்னாங்க முக்கியமா. அதுக்கப்புறம் இந்த அரசியல் களத்துல நம்ம கெட்ட விஷயங்களையே பேசிக்கிட்டு இல்லாம நம்முடைய ஆட்சியில நம்ம என்ன செய்ய கொள்றோம் அப்படின்னு நம்மளுடைய ஆட்சி வரைவை பத்தி மக்கள்கிட்ட எடுத்து வைங்க. நல்லதை பேசினா கெட்டது தானா அழிஞ்சிடும், நல்லது வளர வளர கெட்டது தானா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்கப்பா. நல்லது, நம்ம மீண்டும் சந்திப்போமா. நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா, நன்றி.